பாம்பன் இந்திரா காந்தி சாலை பாலத்தில் 12வது தூணில் பூச்சிகள் பெயர்ந்து இரும்பு கம்பி வெளியே தெரிவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம். மதன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். அதாவது பாம்பன் இந்திரா காந்தி சாலை பாலத்தின் 12வது தூணில் பக்கவாட்டு சுவர் உடைந்து உள்ளே உள்ள சிமெண்ட் பூச்சிகள் வெளியே தெரிவதால் ராமேஸ்வரம் தீவு மக்கள் ஒரு அச்சமடையும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அரசு அதிகாரிகள் கவனம் செலுத்தி சேதமடைந்த சுவரை சரி செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையானது தற்போது வலுத்து வருகிறது. குறிப்பாக ராமேஸ்வரம் தீவு பகுதியையும் மண்டபம் நிலப்பகுதியையும் இணைக்கக்கூடிய முக்கிய பங்கு வகிக்கும் பாம்பன் அன்னை இந்திரா காந்தி சாலை பாலம் 1988ஆம் ஆண்டு அன்றைய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களால் உருவாக்கப்பட்டது. இந்த பாலம் சுமார் 2.34 கிலோமீட்டர் தூரமும் 44 தூண்களையும் கொண்டு அன்றைய காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு பிரமிப்புமிக்க சிறப்பு பாலமாகும். 1988ஆம் ஆண்டு அன்றைய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களால் இந்த பாலம் திறந்து வைக்கப்பட்டது. தற்போது வரை 36 ஆண்டு காலம் நிறைவு பெற்றுள்ள நிலையில் பாலத்தின் சாலை பகுதியில் அவ்வப்போது பள்ளங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை அதிகாரிகள் தொடர்ந்து சரி செய்து வரும் நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை மற்றும் கடல் சீற்றம் காரணமாக சாலை பாலத்தின் 12வது தூணின் பக்கவாட்டு சுவர் விரிசல் ஏற்பட்டு அதன் ஒரு பகுதி உடைந்து கட்டுமான கம்பிகள் வெளியே தெரிவதால் ஏதேனும் பேராபத்து நடக்குமோ என்ற அச்சம் பொதுமக்கள் மத்தியில் உள்ளது. உடனடியாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கவனம் செலுத்தி உடைந்த சிதறிய பகுதிகளை ஆய்வு மேற்கொண்டு பாலத்தின் தன்மையை உறுதி செய்து விரைந்து சரி செய்து நடவடிக்கை எடுத்து பெரும் விபத்தை தவிர்க்க வேண்டும் என பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கடந்த 36 ஆண்டுகளில் பாலத்தின் தூண் உதிர்ந்து காங்கிரீட் தூள்கள் வெளியே தெரிவது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராம்குமார். மதன், தகவலுக்கு நன்றி.